அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டோரி நைட் ஔல்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஐடி கம்பெனில இரவு நேரத்துல ஒரு கொலை ஏற்பட்டுருது. அந்த கொலையை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி 3 போலீஸ்காரங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போன அவங்களுக்கு எக்கச்சக்கமான ட்விஸ்டுகளும் அண்ட் எந்த கொலையை யார் தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுவும் அதிர்ச்சியா காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தான் நாம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இல்ல இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையை அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் உங்களை இந்த வீடியோக்குள்ள கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனில இருக்க டாய்லெட்டை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க கத்தி குத்துக்களோட நிறைய ரத்த காயங்களோட ஒரு நபர் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பொத்துன்னு கீழே விழுறாரு. அவரை சுத்தி எக்கச்சக்கமான ரத்தங்கள். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி. படத்தோட ஹீரோயினான ஆர்த்தி அப்படின்னு கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற இவங்க என்னோட ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஐடி கம்பெனின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கம்பெனிக்கு தான் போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரத்த காயங்களோட நமக்கு காமிச்சாங்க இல்லையா, அந்த நபரோட பேர் கார்த்திக் அப்படின்றது. ஸோ அந்த நபரும் ஆஃபீஸ் வர்றாரு. 2 பேரும் லிப்ட்ல ஒன்னா சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்போ அவரை பார்த்ததும் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம். அந்த நபர் ஃபார்மலா ஒரு சில விஷயங்களை பேசிட்டு, இன்னைக்கு தான் நான் இந்த ஆஃபீஸ்ல கடைசியா இருக்க போறேன், உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ரிசைன் பண்ணிட்டு போறாரு போல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு இவரோட லாக்கர் இருக்க போறாரு. போனை வைக்கிறாரு. இவர் போனை வைக்கிறாரு இல்லையா, இந்த விஷயங்களை அந்த ஆர்த்தி மறைமுகமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்கு அப்படின்றத காமிக்காம அவங்களோட கேபின் போறாங்க. தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு போட்டோ பாக்குறாங்க. அவங்க கூட ஒரு நபர். அந்த நபர் இவங்களுக்கு என்ன உறவு அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணாம அப்படியே இவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ சிவா அப்படின்றது இவருடைய பேரு. வீட்டுல தனி மேல உட்காந்து எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு ஒரு பாத்திரம் இருக்கும், அதை கழுவிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். ஒரு பொண்ணை ஹிப்டிசிங் பண்றாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இவர் அந்த நபர்களுக்கு எதிராக பயங்கரமான சண்டைகள் எல்லாத்தையும் போட்டு அவங்களை கைது பண்றாரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதே இடத்துக்கு இவர் கூடவே வேலை செய்யற ரியாஸ் அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் ஈவ்டீசிங் கேஸுக்கு இவ்வளோ பெரிய பந்தா தேவைதானா, இது நீ நார்மலாவே ஹேண்டில் பண்ணிருக்கலாமே, ஏதாவது இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. இவரும் உனக்கு வேற வேலை எல்லாம் கிடையாதா, நான் எங்க போனாலும் அங்கேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கே, இப்பெல்லாம் இருந்தா எப்படி அவனுக்கு ப்ரமோஷன் வரும் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போக. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஹிப்டிசிங் கேஸை ஒரு பயங்கரமான முறையில கோபமெல்லாம் பட்டு சண்டை எல்லாத்தையும் போட்டு ஹேண்டில் பண்ணாலியா. இவரோட சீனியர் ஆபீசர் இதை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் மேல நிறைய கேஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையுமே நேர்மையான முறையில தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது. ஆனா உன்னோட கோபம் கட்டுக்கடங்காம போய்கிட்டே இருக்கு. உன்னை பண்ணு, நீ இந்த டாக்டரை போய் பாரு, அவங்க உனக்கு கோபம் எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா உன்னை நான் டியூட்டியில சேர்த்துக்கிறேன், அது வரைக்கும் நீ சஸ்பென்ஷன்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப டாக்டரை போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் இவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல மெத்தடை கையாளும் போது எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் சைன் போர்டு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கு. இவரோட வேலைக்கு போக முடியாத நிலைமை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அது அப்படியே கத்தனா இங்க போக ஆரம்பிக்குது. ஆபீஸ் போயிட்டாங்க இல்லையா, அவங்களோட கொலிக்கு இன்னைக்கு 12 மணிக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி செலிப்ரேஷன் வச்சிருப்பாங்க. அந்த செலிப்ரேஷன்ல அங்க இருக்க எல்லாருமே கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட முகத்துல சின்னதா ஒரு வாட்டம். அந்த வாட்டத்தோட எல்லாரும் கேட்க பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் வேகமா ஓடி வந்து ரிசப்ஷன் கிட்ட உள்ள கார்த்திக் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறாரு அப்படின்ற தகவல ஹீரோயின் சொல்லும் போது எல்லாரும் பயந்து போறாங்க. போய் செக் பண்ணி பார்த்தா அந்த நபர் இறந்து போயிட்டார். சோ பதட்டம் அடைகிறாங்க. அப்படியே இந்த விஷயத்த இந்த கம்பெனியோட ஓனரான மந்திரி கிட்ட கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே இந்த கட்சி பிரச்சனைகள்ல பெரிய பிரச்சனையா போய்கிட்டே இருக்கு. இப்போ இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, அதுவும் இவரோட கம்பெனில கொலை நடந்திருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கமிஷனருக்கு போன் அடிக்கிறாரு. ஒரே நைட்டுக்குள்ள, அதாவது இப்ப கொலை நடந்தது இல்லையா, இதே நைட்டுக்குள்ள எனக்கு இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும், மீடியாக்காரங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த நியூஸ் மட்டும் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு ஆபீசரை அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே இந்த சைடு மேனேஜர் கூட இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. கமிஷனர் அனுப்பின ஆள் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அவர் போய் கேஸ் எல்லாத்தையும் பார்த்து அப்படி இப்படின்னு தடவை காலில் ஆயிடும் சார், நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம கிட்ட தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கா சார், அவங்கிட்ட அன்அபிஷியலா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸை நமக்கு முடிச்சு கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரியாஸ் இருக்கா இல்லையா, அவருக்கு போன் பண்ணி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை நீ பண்ணி கொடுத்த அப்படின்னா இந்த அரசியல்வாதி கிட்ட உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அது மூலமா உனக்கு நிறைய ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் அங்க கிளம்புறாரு. அதே சமயத்துல இப்போ அங்க ஒரு போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர் போய் அங்க இருக்கிற விஷயங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொலை நடந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அது ஆண்களோட கழிவறையில நடந்திருக்கு. ஸோ இதை முதல்ல யார் பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்க ஆர்த்தி தான் வந்து நிற்கிறாங்க. ஆமா நீ எதுக்காகமா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க,
ஆண்களோட கழிவறையில உனக்கு நம்ம வேலை அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது கொலை செய்யப்பட்ட ஒரு கத்தி கிடைக்குது. அந்த கத்தியை பாக்குறாங்க, இது யாருடையது அப்படின்ற மாதிரி கேட்க அதுவும் ஆர்த்தி கிட்டதான் போய் நிக்குது. சோ பிங்கர் பிரிண்ட் பார்ஷியலா உன்னோடது தான் அதுல பதிவாயிருக்கு அண்ட் உன்னோட ஆயுதத்தை வச்சுதான் இந்த கொலை நடந்திருக்கு. இதுக்கு இது என்னமா சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க இதை நான் பண்ணல, அந்த கத்தி தான் அந்த கத்தியை பழம் வெட்டுறதுக்காக பயன்படுத்துவேன், மத்தபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரருக்கு இது மேலாம் நம்பிக்கையே இல்லை. இவ்வளவு பெரிய கத்தை நீ பழம் வெட்ட போறியா, நம்பிட்டமா, சரி நீ தான் இதுக்கு பிரைம் சஸ்பெக்டா இருக்க, எதுவா இருந்தாலும் நம்ம இதுக்கு அடுத்த நாள் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கைது பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ரியாஸ் இருக்கா இல்லையா, அவர் இந்த கேஸுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்த்தது ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்றத இப்போதைக்கு ரிவீல் பண்ணாம அந்த ரியாஸை பார்த்து இவங்க ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க ரியாஸ் போய் ஒரு ரூம்ல உட்கார்றாரு. ஒருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கணும் அண்ட் எனக்கு டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி முதல் அதாவது மோகன் அப்படின்ற அங்க வேலை செய்யற ஒரு நபர்கிட்ட பேசும்போது அந்த மனுஷன் நடந்த விஷயத்தை விட்டுட்டு நடக்காத விஷயத்த நான் அந்த பர்த்டே பார்ட்டியில கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தேன், பர்த்டே பார்ட்டியில இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாரு. உனக்கு இப்படிதான் பேசவே தெரியுமா, உங்ககிட்ட பேசினா எனக்கு தலைவலிக்கும் போலியப்பா அப்படின்ற மாதிரி முதல்ல அவர் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அது கூடவே இன்னொரு நபரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த நபர் ஒரு மாதிரி பதட்டமா இருக்காரு, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தது ரியாஸுக்கு லைட்டா சந்தேகமா இருக்கு, அம்மா எதுக்காக இந்த மாதிரி பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்க, அந்த டைம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சார் அந்த செலிப்ரேஷனுக்காக நாங்க போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் என்னமோ நடந்தது, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை சார், நான் எதையும் பார்க்கல சார்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் பேசுறதோ இந்த ரியாஸ்க்கு பிடிக்கவே இல்லை. வந்ததும் கேஸ முடிச்சுட்டு போலான்னு வந்தேன், இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கானுங்களே, சரி இதுக்கு மேல ஆண்கள் எதையும் கூப்பிட வேணாம், பெண்கள் இருந்தா கூப்பிடுன்னு சொல்ல ஒரு லேடி வந்து உட்கார்றாங்க. சோ இவங்களோட பேர் இந்திரா அப்படின்றது அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அவங்க கரெக்டா அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் அங்க கேக் எல்லாத்தையும் ஊட்டி விட்டு இருந்தாங்க, அந்த வேலைகள்ல பிஸியா இருந்தாங்க, இங்க நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரியாஸ்க்கு பெண்கள் அப்படின்னா பயங்கரமான ஆசை. அந்த ஆசைக்காக இவங்களோட கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சங்கட்டத்துக்குள்ளாகிறாங்க. அங்க இருந்து போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க இப்போ விசாரணையில இருக்கீங்க, அப்படிலாம் போக முடியாதுமா அப்படின்ற மாதிரி அவங்கள பயங்கரமான முறையில அப்படி இப்படின்னு கொடுமைப்படுத்திட்டு கடைசியில இவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நம்ம அடுத்தால பாக்கலாமா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும் போது அந்த சமயத்துலதான் ஹீரோயினை அவர் கவனிக்கிறார். அவங்கள பார்த்து இவரோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது, ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ ஒரு பெரிய மால்ல அவங்க துணி எடுத்துக்கிட்டு லிப்ட்ல வந்துகிட்டே இருக்கும்போது இந்த நபர் அவங்கள கவனிக்கிறாரு. அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது செம்ம கடுப்பாக்குறாங்க. ஒரே அடி அடிச்சது மட்டும் இல்லாம கையில ஒரு கத்தியை வச்சு இவரை மிரட்டிட்டும் போயிருக்காங்க. இது எல்லாமே இப்போ இவருக்கு ஞாபகம் வந்ததால முதல்ல நம்ம அவங்களதான் விசாரிக்கணும், நீ அவங்கள கூப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு இவரோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க ரிவெஞ்சா எடுக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எனக்கும் முன்னாடி பிரச்சனை இருந்தது அப்படிலாம் ஒதுக்கி வைப்போம், இப்போ இந்த பிரச்சனைக்கு வருமா, அங்க இந்த கொலையை நீ தான் பார்த்த, அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தது நீ தான் இருக்கு, அந்த ஆண்களோட கழிவறைக்கு நீ எதுக்காக போன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது கேள்வி, இந்த கத்தி உன்னுடையதுதான், இதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், இந்த கத்தியை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இதே விஷயத்த இங்க இறந்து போய் கிடக்குறானே கார்த்திக், அவங்கிட்ட நீ ஏன் பண்ணிருக்க கூடாது, நீங்க 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க, ஒரு கட்டத்துல அவன் உங்களை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பான், அந்த கத்தியை வச்சு குத்தி இது எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு போட்டு சமாளிச்சு வச்சிருக்கீங்க, இதுதான் நடந்தது. முதல்ல விசாரிச்சவரு உங்களை தான் பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாரு, நான் விசாரிக்கிறப்பையும் நீங்க தான் சுத்தி வந்து நிக்கிறீங்க, சோ உங்களை கைது பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா இந்த கேஸ் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான வேலைகளை பார்க்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணத்திலே ஒரு அறையை விட்டுட்டு இந்த கேஸுக்காக எல்லாம் நான் இது கொடுக்கல, அன்னைக்கு நீ அரைஞ்சிட்டு போன இல்லையா, அதுக்கான பதில் தான் இது அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பி வைக்கும் போது சுத்தி இருக்கிற எல்லாருமே இவங்க தான் இந்த கொலையை பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கா இல்லையா, அவருக்கு போன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் பட்டுன்னு போன் எடுத்து என்ன ஆச்சுன்னு விசாரிச்சு அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா வந்துகிட்டே இருக்காரு. கமிஷனருக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது கமிஷனரும் ஏற்கனவே அங்க ஒருத்தர் போயிருக்காரு, அதாவது ரியாஸ் அங்க இருக்காரு அப்படின்றது கமிஷனருக்கு தெரியாது. இதனால நீ அங்க போய் அவருக்கு அசிஸ்ட் பண்ணி இந்த கேஸ நீ நைட்டுக்குள்ள முடிக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவர் அதுக்கு தலையாட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க அதே சமயத்துல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் காதல் எப்படி உருவாச்சு அண்ட் இவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல சந்திச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வார்த்தைகளை பரிமாறிக்கிறது மூலமா இவங்களுக்குள்ள காதல் வளர ஆரம்பிக்குது. அந்த கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியை கூட ஹீரோ தான் பிரசன்ட் பண்ணிருப்பார். ஏன்னா இவங்க நைட் ஷிஃப்ட் போறதால ஒரு தற்காப்புக்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் அதை கொடுத்திருப்பாரு. காதல் வளர்ந்துகிட்டே போக ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. கணவர் காலையிலயும் இவங்க நைட்லயும் வேலைக்கு போய்கிட்டே இருக்காங்க இல்லையா,
இல்லையா, கம்யூனிகேஷன் கேப் பயங்கரமா விழ ஆரம்பிக்குது. அண்ட் இவங்க ஒரு டைமுக்கு வரதோ இவர் ஒரு டைமுக்கு போறதோ அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா சண்டை வந்துகிட்டே இருக்க இதோட முடிவுல பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா வாழ முடியாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பேருமே டிவோர்ஸ் ஆனவங்க தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா கிரைம் ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க ரியாஸ் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் கொலை பண்ணாங்க, அதாவது ஹீரோயின் தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஃபைனல் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருப்பாப்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்தார் இல்லையா அந்த போலீஸ்காரர் மட்டும் தான் இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோ விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக சிசிடிவி கேமராவை இவங்க செக் பண்ணல. அங்க இருக்க அந்த கிரைம் ஸ்பாட்ல இருக்க சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது கூட கலெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது இல்ல சார் மந்திரியே இதுல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி பிரஷர் போட்டாங்க. அதனாலதான் டைரக்டா விசாரிக்க போனோம். அதுலதான் அந்த ஆர்த்தி தான் இதை பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சுலாம் சொல்ல இவருக்கு இது மேலாம் நம்பிக்கை இல்லை. நீங்க அவங்கள சஸ்பெக்டா முடிவு பண்ணதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மேண்டேட்டரியா பாத்துருக்கணும் இல்லையா, பார்க்காம எதுக்கு சார் இதை போனீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த வேலைகள் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இந்த மனுஷன் ஆர்த்தி கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இறந்து போன நபரோட போஸ்ட் முத கொண்டு அவரோட பிலாங்கிங்ஸ் வரைக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆர்த்தியோ இதை நான் கண்டிப்பா பண்ண கிடையாது, நான் யூஸ் பண்ற கதையை யார் எடுத்து இதை பயன்படுத்துறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, எனக்காக உதவி பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரும் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி மும்பரமா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பர்டிகுலர் டைம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற 90% பேர் அந்த கேக் வெட்டணும் அப்படின்ற மாதிரி தான் போயிருப்பாங்க. அண்ட் ஒருத்தருக்கிட்டே விசாரணை போய்கிட்டே இருக்கும்போது அந்த மோகன் அப்படின்ற கேரக்டர், அனு அப்படின்ற கேரக்டர் அண்ட் கை காலெல்லாம் நடுக்கமா ஒரு நபர் இருக்கா இல்லையா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுல நோட்டபிளான விஷயம் என்ன அப்படின்னா அனு அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க இல்லையா அவங்க 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பேக்கும் போய் கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக கமிஷனர் கிட்ட இருந்து ஃபோன் வர ஆரம்பிக்குது. இப்போதான் அந்த மந்திரி ஃபோன் பண்ணாரு, லைட்டாக ப்ரெஷர் என் மேலே விழுற மாதிரி இருக்குப்பா, காலையிலுக்குள்ள இந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்கும்போது இந்த மனுஷன் மும்முரமா தேட ஆரம்பிக்காரு. அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா போது கொண்டு அங்க இருக்கிற எவிடன்ஸ் வரைக்கும் ஒன்னுத்தியா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ரியாஸ் வர ஆரம்பிக்கிறாரு. ஐயா நான் இப்போ உன்னை விட மேல் இடத்துல இருக்கேன், நீ இந்த கேஸ்ல அன்அபிஷியலா வந்திருக்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொன்னாப்ல, இருந்தாலும் என் பேச்சை கேட்டுதான் நீ இன்வெஸ்டிகேஷனை பண்ணணும், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க வேலை செய்யற எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா விசாரிச்சா இல்லையா எல்லாரையும் ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு ரியாஸ் உட்காந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்ச விஷயங்களை பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பர்த்டே வீடியோ ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் வேற வேற கோணங்கள்ல அங்க இருக்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும், அங்க அந்த ஆர்த்தியோட முகத்தை பாத்தியா, கேக் கட்டிங் அப்ப சந்தோஷமா தானே இருக்கணும், அவங்களோட முகம் பாரு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. சோ ஏதோ ஒன்னுத்த பண்ணிருக்காங்க, அந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க அங்க இருந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை விட என்னையா வேணும் உனக்கு, எதுக்காக நீ இப்படி டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இவருக்கு இந்த பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் கிடையாது. ஆனா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்க ரியாசம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது வேற வழி இல்லாம இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல இந்த ரியாஸ்க்கும் பக்கத்துல இருக்க போலீஸ்காரருக்கும் இன்னொரு பாயிண்டா இது ஒரு நாடாக ஆரம்பிச்சிச்சு. ஓ உன்னோட எக்ஸ் மனைவியை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் நீ இந்த கேஸ்ல வந்திருக்கியோ, எப்படி சுத்தினாலும் அவங்க இதை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல போற, இதுக்கு தானடா நீ பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இந்த லாக்கரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டி கொண்டு வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். காரணம் என்ன அப்படின்னா கார்த்திகோட மொபைல் போனை அவரோட லாக்கர்ல இருந்து யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை ஹீரோ வந்து தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார். அந்த போனை தூக்குனது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட மனைவி அண்ட் இந்திரா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்து இல்லையா அவங்க 2 பேரும் தான் கரெக்டா அவரோட லாக்கரை ஓபன் பண்ணி போன் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் பதிவாயிருக்கு. இதை பார்த்தது ஹீரோ பயங்கர கோபத்தோட, என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா மட்டும்தான் இந்த கேஸ்ல என்னால உதவ முடியும், முதல்ல நான் கேட்கும்போது அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படி இருக்கும்போது அவனோட போனை நீ எதுக்காக எடுக்கணும், இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கத்திக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ரியாசும் ஒன்னும் நடக்கல, இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க, இதுதான் நடந்திருக்கு, அந்த மனுஷங்கிட்ட காசு பணம் அடிக்கணும் ஏதாவது ட்ரை பண்ணிருப்பாங்க, அதனாலதான் இந்த கொலை நடந்திருக்கு, நம்ம ஆகிற வேலையை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்கள கைது பண்ணலாம் எழுந்திருக்கும் போது பக்கத்துல இருக்க இந்திரா இது எல்லாமே அவங்க என்னாலதான் பண்ணாங்க, அவனும் அதாவது இறந்து போன கார்த்தியும் நானும் காதலிச்சுக்கிட்டு இருந்தோம், போக போக தான் அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்றதும் அண்ட் பணத்துக்காக என்ன வேணா செய்வா அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணதுன்னு தெரியாம அவனோட பிரேக்கப் பண்ண, அப்போ அந்த சமயத்துல நாங்க ஒன்னா இருந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட பணம் புடிங்கிட்டு இருந்தா
ஆனா அது மட்டும் இல்லாம தப்பான வழிகளுக்கு கூட்டு போகவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா இது எல்லாத்தையும் ஆர்த்தி கிட்ட சொல்லி நான் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இது எல்லாமே அந்த போன்ல தான் இருக்கு இல்லையா, அந்த போனை நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. சரியான சமயம்னு பார்த்து அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவனோட காபி குடிக்கிற பழக்கம் ஒன்று இருக்கும். அதுல சின்னதா மயக்க மருந்த கலந்து விட்டுருப்பாங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அந்த மயக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேப்ல அவனோட லாக்கர் சாவி எடுத்து அங்க இருக்கிற போனை தூக்கிட்டு மறுபடியும் இந்த லாக்கர் இருக்கையா அவரோட பாக்கெட்ல வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண 12 மணிக்கு கேக் வெட்டணும் அப்படின்ற மாதிரி போக அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி டல்லா இருந்தாங்க இல்லையா, இந்த காரணம் தான். ஏன்னா கார்த்திக்கு மயக்க மருந்து கொடுத்தா இந்த வேலையை பண்ணாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி உள்ள போக யாருமே இல்ல. லைட்டா ரத்த கரைகளை கீழே பாக்குறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பாத்ரூம்ல பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சியோட தான் அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டியும் ரியாஸோ கூட இருக்கவங்களும் நம்ப தயாராகவே இல்லை. பரவாயில்லையம்மா, நீ பயங்கரமா கதை எழுதுற, நீ பேசாம படம் எடுக்க போயிடலாமா அப்படின்ற மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஹீரோ இருக்கா இல்லையா, அவங்க அந்த பர்டிகுலர் இடத்துல இல்ல அப்படின்ற மாதிரியும் அவங்களோட கத்தி அங்க இருந்தது அப்படின்ற மாதிரியும் அவங்கள நீங்க சஸ்பெக்டா வச்சிருக்கீங்க இல்லையா. இதே பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது இவங்க 2 பேரையும் கிடையாது, இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த நபரை தான் அப்படின்ற மாதிரி கை கால்கள் நடுங்கிட்டு இருந்தாரையா, அந்த நபரை காமிக்கும் போது எல்லாருக்கும் ஷாக்கு. அந்த மனுஷனும் நான் எதுவும் பண்ணல சார்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ எதுக்காக அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அதாவது இவரோட முகத்தை பார்த்தப்பே ட்ரக் அடிக்ட் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அவரோட ஐடி கார்டுல நிறைய ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல ஒரு ட்ரக் அடிச்சு படுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இவங்க அதாவது இந்திரா தன்னோட காதலனான கார்த்திக் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க இல்லையா. 2 பேரும் கேங் மெம்பர்ஸா இருக்கலாம். 2 பேருக்கும் பண பிரச்சனை ஏற்பட்டு அந்த பணத்தை கார்த்திக் இந்த இந்திரா கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். அதை தாண்டி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு அந்த கார்த்திக்கு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் முடிவு பண்ணி போதையிலேயே இது எல்லாத்தையும் பண்ணிருக்க கூடாது, இவனை சஸ்பெக்டா வச்சு இவனை நீங்க இதுக்காக கைது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கும் இது வேலிடா இருக்கு. சரி, அவனை கைது பண்ணி கொண்டு போகலான்னு ட்ரை பண்ண அவன் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே ஓடிக்கிடி பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்தது ரியாஸ் கண்டிப்பா அவன் தாயா, அவன் தப்பிச்சு ஓடுறாயா, அவன் தான் அதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கான்பிடண்டா நிற்கும் போது ஹீரோ இதை இல்ல அப்படின்ற மாதிரி மறுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா மத்த 2 பேரை போலவே இவர் ஒரு சஸ்பெக்ட் தான். இவர் இந்த கொலையை பண்ணிருக்காருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ட்ரக் அடிக்ட் இவ்வளோ டீட்டெயில்டா பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணும் அப்படின்னா அதுக்கு இவருக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 டேட்டாஸ் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த டேட்டாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல மந்திரி கிட்ட இருந்து பிரஷர் வந்துகிட்டே இருக்கு, ரியாஸ் கிட்ட இருந்து பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா இருக்கு, இந்த கேஸ் முடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி ரியாஸ் கத்திக்கிட்டே இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நமக்கான டேட்டா வந்துருச்சு, இந்த கேஸ நான் இப்ப முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மொத்த குரூப் இருக்கு இல்லையா, அங்க போய் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் சூப்பர்வா எல்லா வேலையும் பாத்தீங்கம்மான்னு சொல்லும் போது அங்க பிரெக்னென்ட் லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு ஷாக். ஸோ எல்லாருமே இவங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிக்க அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஹீரோ ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவங்களோட கணவர் யூஎஸ்ஏ போய் பல வருடங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஹீரோ விசாரிக்கும் போது இவங்க 2 மாசம் பிரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தை யாரோடதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. அதே டாக்டர் அதாவது அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்ப இறந்து போய் கிடக்குறாரு இல்லையா கார்த்திக், அவரும் வேற ஒரு விஷயத்துக்காக போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி 2 பேருமே இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம். 2 பேருக்கும் அஃபேர் இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தால அவங்களோட வயிற்றுக்குள்ள கார்த்திகோட குழந்தைய சுமந்துக்கிட்டு அப்படி பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது இந்த கொலை நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் கத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவரோட பக்கத்துல இருந்து ஒரு குரல், அந்த குழந்தை என்னுடையதான், அந்த கார்த்திகை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர், அதாவது மோகன் அப்படின்ற ஒருத்தர் எக்ஸ்ட்ரா டாக்லாம் விட்டுக்கிட்டே இருந்தா இல்லையா, அவர் கத்த ஆரம்பிக்கிறார். சோ இதுக்கு பின்னாடி இந்த மனுஷன் தான் இருக்காரு அப்படின்றது இப்ப ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த லேடிக்கும் இவருக்கும் தான் அஃபேர் இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்திருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் கார்த்திக்கும் இவங்களை கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே அந்த மனுஷன் ட்ரக் அடிக்ட், தன்னோட காதலியை கூட மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காருன்னு இருக்கு இல்லையா. இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தா அவர் சும்மா விடுவாரா? இதனாலதான் இவங்க கிட்ட பணம் புடுங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம பிளான போட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபரும் கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பா இல்லையா. அந்த சீன்ல இவர் எப்படி மிஸ் ஆயிருப்பாரு அப்படின்னா கேமரா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட அஃபேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்ச நேரம் நான் கேமரா எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. சோ இவர் எப்பயுமே பதிவாகாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த கேமராலையும் மாட்டக்கூடாது, அதாவது அங்க இருக்க சிசிடிவி கேமராலையும் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இவருக்கு நிறைய ஆக்சஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த சீன்ல அப்படி இல்லாத மாதிரியும் வேற ஒரு ஃப்ளோர்ல இருந்து அலாரம் அடிச்சவனே கீழே இறங்குற மாதிரியான சிசிடிவி கேமராக்களோட பெர்ஃபெக்ட்டா இதை பண்ணி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அலாரம் அடிச்சது அந்த அலாரம் ஆஃப் ஆனது அப்படின்ற மாதிரி இருக்குல்லையா, இது எல்லாமே இவரோட பார்ட் ஆஃப் த பிளான் தான். இவர் அந்த இடத்துல தான் இருந்தார். மக்கள் இதை நம்பணும், அதாவது கூட இருக்கவங்க நம்பணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ கொலையை பண்ணிட்டு அலாரம் அடிக்கிற வரைக்கும் மற்றவங்க பாக்குற வரைக்கும் அதே இடத்துல தான் இருந்திருப்பாரு, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு.
இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அலாரம் அடிச்சதும் மிங்கிள் ஆயிட்டார். இந்த எல்லா விஷயங்களும் இப்போ இங்க ரிவீல் ஆகி முடியும் போது கரெக்டா டைம் பாக்குறாங்க. மந்திரி கொடுத்தா இல்லையா, அதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் இந்த கேஸை முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சொன்ன டைமுக்கு முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே கமிஷனர் கிட்ட இது போக ஆரம்பிக்குது. மந்திரி வரைக்கும் போயிட்டு இதுக்கு பின்னாடி ரியாஸ்ல ஹீரோ தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. இதனால ஹீரோக்கு நிறைய பாராட்டுகள். ரியாஸுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனெல்லாம் என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி மந்திரி கோபமா போன் வைக்கும் போது இவருக்கு ப்ரொமோஷன், அதாவது ஹீரோக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. இதனால அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல இவரோட எக்ஸ் மனைவியும் நீங்க பண்ண எல்லாத்துக்குமே நன்றி, நான் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு போறேன், அப்புறம் பாக்கலாமா அப்படின்ற மாதிரி சிரிக்கும் போது இவரும் நீங்க இப்போ தனியா போறீங்க, நான் வேணா டிராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கார்ல கூட்டு போய்கிட்டே இருக்க இவங்களோட காதல் பயணம் மறுபடியும் தொடர போகுது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ படத்துல வந்து சுவாரஸ்யமான விஷயங்களோ இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.